ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாஞ்சில் ஸ்நேகிதி பூமா. நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மரவள்ளிக்கிழங்கு அடை தோசை. இந்த மரவள்ளிக்கிழங்கு கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா பகுதியில் மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. மரவள்ளிக்கிழங்குல அதிகமான அளவுக்கு சத்துக்கள் நிறையவே இருக்குது. இதில் கார்போஹைட்ரேட் இருக்குது, கால்சியம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, விட்டமின் சி இருக்குது. இதனால் நம்ம பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிழங்கு தான். இந்த கிழங்கு சாப்பிட்டு வெயிட் போட்டுரும், டைஜஷன் ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஹாட் வாட்டரில் ஜீரகம் இல்லைன்னா ஓமம் போட்டு கொதிக்க வச்சு நல்லா சூடாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் ஆகாது. இங்கே நல்ல க்ளவுடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம அடை தோசை சுவையாக ஆரோக்கியமாக செய்து சாப்பிட்லாம் வாங்க. அடை தோசை செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை முதல்ல எடுத்து வச்சிட்டோன்னா சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு பவுலில் மரவள்ளிக்கிழங்கை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு எல்லா சமையலுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம். அதுக்கப்புறமா நல்ல மிளகு எடுத்திருக்கேன், ஜீரகம், அதுக்கப்புறமா வடைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி, அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் இந்த அடை தோசைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இது நல்ல மணமாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. தென் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சிறிதளவு மஞ்சள் தூள் எடுத்திருக்கிறேன். தென் கருவேப்பிலை, அதை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கிறேன். தென் வரமிளகாய் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பொடி உள்ளின்னு சொல்லுவாங்க, அதாவது சின்ன வெங்காயம். தென் பச்சை மிளகாயை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். தென் ஒரு பெருங்காயம் பெரிய சைஸ் எடுத்துருக்கேன். இது எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அடை தோசையை ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க. நம்ம எடுத்துருக்க தேவையான பொருட்களோட அளவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்க பொருட்கள். இதில் நம்ம அரிசி, அதுக்கப்புறமா வடைப்பருப்பு, வத்தல், இந்த மூணையும் நம்ம 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா கிழங்கை தனியாக அரைச்சிக்கலாம். தென் இதில் நல்ல மிளகு, ஜீரகம் இதையும் சேர்த்து நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுருப்போம்ல, அந்த அரிசி பருப்பு கூட சேர்த்து அரைக்கணும். அப்புறமா எங்கள் வீட்டில் நாங்கள் கட்டி காயம், அதாவது பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் தூள் இருந்ததுன்னா நீங்கள் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பெருங்காயத்தூளில் கலப்படம் வருதுன்னு சொன்னனால இது நாங்கள் பெருங்காயம் கட்டி காயம் யூஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் கொவரை போட்டு அரைச்சும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை கூட இது கூட சேர்த்து நீங்கள் ஊற்றிக்கலாம். நம்ம இதை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வடைப்பருப்பு, அரிசி, மிளகாய் வத்தல் இதை 2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்ச பேஸ்ட்டு, நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசி, பருப்பு, அதுக்கப்புறமா வத்தல், இந்த மூணையும் அரைச்சிட்டு அது கூடவே நல்ல மிளகு, ஜீரகம் இதையும் சேர்த்து அரைத்து எடுத்துக்கணும். சாதாரண தோசை மாவு மாதிரி அரைக்காமல் இது கொஞ்சம் நறுன்னு அரைக்கணும். அப்போ தான் அடை தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே சின்ன சின்ன துண்டாக எடுத்து வச்சுருந்த அந்த கிழங்கை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் 2 சுற்றுலையே நான் அது கிரைண்ட் பண்ண செக் பண்ணப்போ அது ரொம்ப நறுன்னு இருந்துச்சு. அதனால் அது நல்லா மையாக அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வத்தல், அரிசி, பருப்பு இதை அரைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். அதை அரைக்கும்போது கூடவே நல்ல மிளகு, ஜீரகம் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து இந்த கிழங்கோட பேஸ்ட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அவ்வளோ பேஸ்ட்டு இதில் போட்டாச்சு. நான் இது மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் என்னெல்லாம் தேவையான பொருட்கள் சேர்க்குமோ அதை சேர்த்துக்கலாம். இந்த ஊரில் பொடி உள்ளின்னு சொல்லக்கூடிய சின்ன வெங்காயம், அப்புறமா பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருந்தோம், அதை இதுல கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இது கூட வேறு என்னெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டியிருந்ததுன்னா, கருவேப்பிலையை நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருந்தோம்ல, அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அதிகமாக சேர்க்குறது ரொம்ப மணமாகவும் இருக்கும். இன்னொன்று நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. அதுக்கப்புறமா தேங்காய் துருவல், தென் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கிழங்கடைக்கு நார்மலாக எங்கள் வீட்டில் இஞ்சி சேர்க்குறது இல்லை, உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காயம் நான் முதல்ல சொன்ன மாதிரி தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். இனி இந்த தண்ணி ஊறின தண்ணியை நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு கூட சேர்த்துக்கலாம்.
நம்ம மாவு எடுத்துட்டு அதில் நான் வந்து தேவையான அளவுக்கு அந்த பெருங்காய தண்ணியை வந்து ஊற்றிக்கிறேன். பெருங்காயத்தூளில் வந்து கலப்படம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம அந்த கட்டிக்காயம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப மணமாகவும் இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த காயம் வந்து காட்டும்போது ரொம்பவே அது கரையாத மாதிரி இருந்ததில்ல, அதனால் நான் கை வச்சு நல்லா கரைச்சிக்கிறேன். கரைச்சிக்கிட்டு அந்த தண்ணியை நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தேவையான அளவு அடுத்து உப்பு போடணும். ஸோ உப்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டே அதிகமாக போடக்கூடாது. நம்ம கம்மியாக உப்பு போட்டுக்கிட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அடை தோசைக்கு தேவையான அளவு மாவு நம்ம ரெடி பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், நானும் அம்மாவும். அதுக்கு தேவையான அளவுக்குள்ள மாவு ரெடி பண்ணியாச்சு. இனி அடுப்பில் வந்து நம்ம தோசைக்கல் போட்டு தோசைக்கல் சூடானதும் தேவையான அளவுக்குள்ள மாவு எடுத்து ஊற்றி நம்ம வந்து தோசை சுட வேண்டியதான். இதில் வந்து தோசையில் நம்ம வந்து கிழங்கு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம், அதனால் நறுன்னு இருக்கும். அதனால் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கொண்டு வர கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கூட ஒரு ஸ்பூன் மாவு சேர்த்து அது நல்லா ரவுண்ட் ஷேப்பாக கொண்டுட்டு வாங்க. இதுக்கு வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் அடை தோசைக்கு எப்போவுமே நாங்கள் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். நல்லெண்ணெய் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆயில். இன்னொன்று அது ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இங்கே வந்து நல்ல மழை பெய்யுது, கிளைமேட்டும் ரொம்ப கூலாக இருக்குது. நல்லெண்ணெய் ஒத்துக்காதவங்க நீங்கள் வந்து நெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அடை தோசைக்கு என்னோடய சாய்ஸ் வந்து நல்லெண்ணெய் தான். இந்த நல்லெண்ணெய் ஊற்றுறப்போ அடை தோசை லைட்டாக கல்லில் வந்து இப்போ தான் வேக ஆரம்பிக்குது. இப்போவே மனம் சூப்பராக இருக்குது. வெளியே நல்ல மழை. இந்த இதமான மழையில் நல்ல கமகமன்னு வாசம் வீசக்கூடிய அடை தோசையை சுடும்போதே நாக்கில் வந்து எச்சில் ஊறுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிப்பியை வந்து செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுற இந்த டைமில் நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுக்காக நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இப்போ பாருங்கள், நமக்கு அடை தோசை வந்து வெந்துடுச்சு. இனி இதை மாற்றி போட வேண்டியதான். இன்னொரு பக்கமும் நல்லா ரெட் கலரில் வெந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் இந்த கொரோனா டைமில். ஓகே, நமக்கு இப்போ பாருங்கள் தோசை ரெடி ஆகிடுச்சு. தோசையோட மனம் சூப்பராக இருக்குது. ரியலாகவே நல்ல மனமாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நல்ல கமகமக்கக்கூடிய சுவையான ஆரோக்கியமான மரவள்ளி கிழங்கு அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நாங்கள் வந்து தேங்காய் துவையல் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா ஹனி யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.